தமிழர்களுக்கு வணக்கம். வீதி ஓரத்தில் கிடந்த தாயின் சடலம், மகள் அளித்த வாக்குமூலம். வீட்டு பணியாளருக்கு சம்பளம் வழங்காத இலங்கை ராஜதந்திரி. சீரற்ற காலநிலை காரணமாக 2 பிள்ளைகளின் தந்தைக்கு நேர்ந்த துயரம். சிலாபம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விலத்தவ பகுதியில் பெண் ஒருவருடைய சடலம் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் தெரிய வருகையில் 65 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும், சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணுடைய மகளிடம் விசாரணைகளை மேற்கொண்ட போது தன்னுடைய தாயை காணவில்லை என்று தேடி சென்ற விடத்து அவர் இவ்வாறு சடலமாக இருந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த மகள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தன்னுடைய தாய் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும், மேலும் தன்னுடைய தாயை காணவில்லை என்று தான் வீதியோரமாக தேடி சென்ற வேளை நபர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் தன்னுடைய தாயை கொலை செய்துவிட்டு கொண்டு சென்றுள்ளதாகவும், அப்பொழுது தான் அவருடைய முகத்தை பார்த்துள்ளதாகவும் போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலத்தினை வழங்கியுள்ளார். இதன் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதை அடுத்து பெங்கிரிய பிரதேசத்தில் வசிக்கும் 34 வயது மதிக்கத்தக்க சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னதாக சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணுடைய சடலம் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னதாக உறவினர் கையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவுக்கான இலங்கை முன்னாள் பிரதி உயர்ஸ்தானி கிமாலி அருணாதிலக தனது வீட்டு பணியாளருக்கு சம்பளம் வழங்காத விவகாரம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட உள்ளதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. ராஜதந்திரிகள் தங்களுடைய உத்தியோகபூர்வ வேலைகளை அவதானிப்பதற்காக தங்களுடன் பணியாளர்களை அழைத்து செல்கின்ற விடத்து அவர்களுக்கு சீரான சம்பளம் வழங்குவதில்லை என்று தெரிய வந்துள்ளதை அடுத்து இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறான செயற்பாடுகள் முன்னதாகவே அமைக்கப்படுகின்றமை தொடர்பாக வெளிவிவகார அமைச்சு தகவலினை வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் ஹிமாலய அருணாதிலக ஆஸ்திரேலியாவில் இருந்து தன்னுடைய கடமையை முடித்து புறப்படுவதற்கு முன்னதாக அவருடைய ஊழியருடைய சம்பளம் அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்ட சம்பளம் வழங்கப்படவில்லை என்றும் குறைவாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாகவே தன்னுடைய ஊழியரின் கடவுச்சீட்டை பறிமுதல் செய்த பின்னதாக 3 வருடங்களுக்கு 2 நாட்கள் மாத்திரமே அவருக்கு விடுமுறை வழங்கியுள்ளதாகவும், அருணாதிலக தொடர்பில் முறையாக ஆராய தவறியதாகவும் பிராந்திய நீதிமன்ற நீதிபதி ஆஸ்திரேலியா உள் விவகார திணைக்களம் கடுமையாக சாடியுள்ளதாகவும் ஆஸ்திரேலியா ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளது. அத்துடன் அவர் தன்னுடைய முன்னாள் வீட்டு பணியாளருக்கு $5,43,000 சம்பளம் மற்றும் வட்டியும் வழங்கப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2015 ஆண்டு முதல் 2018 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் அவருடைய வீட்டு பணியாளராக இருந்தவர் பிரியங்கா தனரத்னவுக்கு ஆஸ்திரேலியாவில் இருந்த காலப்பகுதியில் குறைவான சம்பளமே வழங்கப்பட்டுள்ளது. இதன் போது தனரத்ன 7 நாட்களுக்கு காலை 6 மணி தொடக்கம் 10 மணி வரை வேலை புரிந்துள்ளதாகவும், சமையல் எண்ணெயில் கை எறிந்த பின்னதாகவே அவருக்கு 2 நாட்கள் மாத்திரம் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் அவருக்கு சுமார் $11,200 ஒரு மணி நேரத்தில் சுமார் $75,000 தான் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளை முன்னெடுத்த போதே தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. களுத்துறை கேரகாதுவ பகுதியில் இருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. கேரகாதுவ பகுதியை சேர்ந்த 32 வயது மதிக்கத்தக்க 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரியப்படுத்தியதை அடுத்து மேலும் தெரிய வருகையில் நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாகவே கடந்த 16ஆம் திகதி அன்று பெய்து வந்த கனமழை காரணமாக குறித்த நபர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சடலம் கடந்த 17ஆம் திகதி அன்று கேரகாதுவ பிரதேசத்தில் காணப்பட்டுள்ளதாகவும், இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்ட போதே இவ்வாறு தெரிய வந்துள்ளதாக தெரியப்படுத்தியதை அடுத்து சடலமாக மீட்கப்பட்ட நபருடைய சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் கொண்டு செல்லப்பட்டுள்ளதை அடுத்து பிரேத பரிசோதனைகளின் பின்னதாக சடலம் உறவினர் கையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் நாட்டில் நிலவி வரும் மழை வீழ்ச்சி தொடரும் என வளிமண்டல திணைக்களம் சிவப்பு கொடி எச்சரிக்கையாக விடுத்துள்ளது. இது தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்புடன் செயற்பட வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24/7.com எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.